அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீனராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசியாக இருக்குது. இந்த ராசிக்கு தான் சனி பகவான் பேரிச்சு ஆகப்போகிறார். உங்கள் ராசிக்கு தான் வரப்போகிறார். ஜென்ம சனி அப்படின்னு வரப்போகிறார். அது என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜென்மத்தில் சனி வந்தால் உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் ஃபஸ்ட்டு. அது மாதிரி மன சஞ்சலங்கள், ஒரே ஒரு ஃபோக்கஸ்டாக சிந்தனைகள் இருக்காது. மனசில் வந்து சஞ்சலங்கள், ஆசிலேஷன்ஸ் இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மனநிலை ரொம்ப இதுவாக பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றத வச்சுக்கோங்க. நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சவாலான பீரியட் அப்படின்றத ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும். ஜென்மசனின்னு சொல்லுவாங்க, ஜென்ரலாக புரிஞ்சுக்கணும். ஆனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு பார்வை 1 வருஷம் வந்துடும். உச்ச குரு பார்வை வேறு, அது வேறு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அந்த மாதிரி ஏன்னா உங்கள் ராசி அதிபதி இல்லையா குரு பார்க்குறாருன்ற போது சனியினுடைய பெரும்பாலான சிரமங்கள் குறைஞ்சிரும். எப்படி இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சின்றது 2 வருஷத்துக்கு ஒரு தரம் வரும் அப்படின்றலாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆரோக்கியம், தொழில், குடும்பம், உங்களுடைய மனநிலைமை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக வேலையில் வந்து புதிய வேலை வாய்ப்புகள் வரும். ஆனால் என்னென்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி ஏற்கனவே இதை விட நல்லா இருக்கும்னு போயிருப்போம். அதுவும் அதே மாதிரி தான் இங்கே இருந்தால் மாதிரி அங்கேயும் கஷ்டப்பட வேண்டி வரும். ஆனால் நீங்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணாமல் உழைச்சோம்னா உயர்வு உண்டு. இந்த மாதிரி ஏன்னா உழைப்புக்கு அதிபதி சனி பகவான். நம்மளது ஒர்க்குக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா, முன்னுரிமை கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புதிய பொறுப்புகள்லாம் அவங்கள ஒரு உயர்வான இடத்துக்கு கூட்டு போகும். இருந்தாலும் மனசு வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் என்ன பெரிய அதாவது ஒரு விட்டேத்தியான மனநிலைமை வரும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அதை ஆனால் நடுவில் குரு பார்வை வர்றதுனால அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்துடும். நீங்கள் வந்து இப்போ தான் இது வரைக்கும் இல்லாமல் இப்போ முதல் முறையாக நீங்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகளில் வெளியூருக்கு நீங்கள் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா புதிய முதலீடு வந்து பண்ணுறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். வியாபாரத்தில் உங்களுக்கு பயங்கர தடைகள் இருக்கும், போட்டி வரும், பொறாமை வரும். இதெல்லாத்தையும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் எதிர்த்து போராட முடியும். அதனால் தன்னம்பிக்கை வளர்க்குறதுக்கு எதானாலும் பார்த்துக்குவோம், என்ன ஆகுது அப்படின்ற அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது. புதுசாக தொழில் தொடங்குறவங்க கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுங்கள். இப்போதைக்கு பண்ண வேணான்றது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் வந்து புதுசாக தொழில் தொடங்கினா அதுக்கு வேண்டிய பேசிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட்லாம் ரெடி பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுட்டே வாங்க. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமா, ஏன்னா அப்புறம் அதுக்கு அடுத்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வராது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் முதலீடுகள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதனால் வந்து மாற்றங்கள் நடத்துகிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக, எந்த மாற்றமாக இருந்தாலும் அதில் 1க்கு 2 தரம் நீங்கள் தீவிர ஆலோசனை பண்ணி அந்த மாற்றங்களை செயல்படுத்துறது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் வருமானம் நல்லா இருக்கும், ஆனால் செலவு அதிகமாக இருக்கும். புதுசாக கடன் வாங்க வேணாம். அதனால் வந்து உங்களுக்கு அப்படி இல்லாமல் யார்கிட்ட கைமாற்று வாங்கி அது மாதிரி கொடுத்துங்க. வட்டிக்கு கடன் வாங்குறது அதெல்லாம் வேண்டாம். சொத்து அதெல்லாம் முதலீடு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் பலன் தரும். அதனால் இப்போதைக்கு முதலீடு பண்ணிங்கன்னா அதுலேருந்து திரும்பி எடுக்க முடியாது. அதெல்லாம் பார்த்துக்குங்க. சிக்கனமாக இந்த காலகட்டத்தை ஓட்டுறது ரொம்ப நல்லது. சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா இப்போதைக்கு அதுலேருந்து பணம் வராது. அது வந்து ஒரு செலவினம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அது மாதிரி குடும்பம், திருமணம், உங்களுடைய ஆரோக்கியம் இதெல்லாம் அப்படி இருக்கும்னா குடும்பத்தில் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அது வந்து அப்போ தான் குடும்பத்தில் 100% வீடு சண்டை தான் போடுவாங்க. அப்போ வந்து இது இல்லாத வீடே இருக்காது. அதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும். ஒரு கருத்து இருந்தால் ஆப்போசிட் கருத்து ஒன்று இருக்கத்தானே செய்யும். அப்போ வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். சரிங்க உட்காருங்கன்னு நிதானமாக பேசி முடிவெடுத்து 2 பேரும் இணைஞ்சு முடிவெடுத்து அது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து இப்போ திருமண வாய்ப்புகள் வரும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டே வரும். அது ஆனால் கடைசியில் நல்லபடியாக முடிஞ்சிடும். கவலைப்பட வேணாம். டிலே ஆகுதுன்னு கவலைப்பட வேணாம். நடக்காதோ அப்படின்னு நினச்சிட வேணாம். நிச்சயமாக நடக்கும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். அதனால் பொதுவாக வந்து தன்னம்பிக்கை, இதெல்லாம் என்னடா போடா அப்படின்னு தன்னம்பிக்கை எழுந்துடாதீங்க.
தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது. இல்லாட்டினா செல்ஃப் பிட்டின்னு உங்கள் தன்னிறக்கம் வந்துடும். தன்னம்பிக்கை எப்போ போகுதோ அந்த இடத்துல தன்னிறக்கம் வந்துடும். என்னடா உனக்கு மட்டும் இப்படி, மற்றவங்களுக்குலாம் அப்படி நடக்குது, நமக்கு மட்டும் இப்படி இப்படின்னு தன்னிறக்கம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் தோல்வி நமக்கு வரப்போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஆனால் தன்னிறக்கத்தை விட்டுடணும், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். சரி, இதுக்கடுத்து வந்து உடல் சோர்வு, மன அழுத்தங்கள் இதெல்லாம் இருந்ததுனால, பிரச்சனை இருந்ததுனால இதெல்லாம் வந்துடும். அப்போ வந்து அதுக்கு வந்து வேண்டிய உணவு வந்து அதுக்கு வேண்டிய உணவு வேணும், உடற்பயிற்சி வேணும். இதெல்லாம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்துடும். தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும், அமைதியாக உட்காந்துருக்கணும், நிறைய விஷயங்களை யோசிக்கணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். இதெல்லாம் பண்ணி நல்லது. தலைவலி, மூட்டு வலி, கண் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து உடனே காமிச்சு சரி பண்ணிக்கிங்க. அது மாதிரி வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நம்பிக்கை வரா மாதிரியே வாழ்க்கையில் நடந்துக்கணும். உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் அதிகரிச்சுக்கணும், இல்லை நம்பிக்கை வரா மாதிரி புக்கை படிக்கணும், இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை போகணும், இல்லை நமக்கு நம்பிக்கை தரக்கூடியவங்கள்ட்ட பேசணும். இந்த மாதிரி பண்ணி உங்களோட நம்பிக்கையை வளர்த்துங்க. மன அமைதிக்காக வந்து நீ தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பயிற்சியாகவே இருக்கும். பொதுவாக வந்து சனிக்கிழமை அன்னைக்கு இது பரிகாரம்னா, சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு போய் விளக்கு போடுங்க. சனிக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தவறாமல் பக்கத்தில் இருக்கிற நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. 9 விளக்கேற்றுங்க. நல்ல நவக்கிரகத்தில் எல்லா கிரகத்துக்கும் ஒரு விளக்கேற்றிட்டு 9 முறை சுற்றுங்க. அப்படி சுற்றும்போது ஓம் சனீஸ்வராய நமஹா, ஓம் சனீஸ்வராய நமஹா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க. 21 முறையான குறைஞ்சது சொல்லுங்கள். பொதுவாக வந்து அனாத குழந்தைங்க இருந்துங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது மிக மிக நல்லது. இதெல்லாம் வந்து பரிகாரத்தில் வருது. அதனால் வந்து இப்போ வந்து பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகளில் நிச்சயமாக உங்கள் ராசி இருக்குது. ஆனால் இப்போ 2 வருஷமும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது நடுவில் குரு பகவான் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண போகிறாரு. அந்த மாதிரி காலகட்டங்களில் வருமானம் அதிகரிக்கும், சொத்து வாங்கிறதுக்கும் இதாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், நல்ல தொடர்புகள் கிடைக்கும். இது மாதிரிலாம் அந்த டயத்தில் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பொதுவாக வந்து உங்களோட தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க, எல்லாமே சரியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸுகளை தெரிவிங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.